இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்னால எனக்கு அந்த ஞாபகம் வருது. அப்படியே இந்த அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு மெதுவாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? இல்லை இல்லை, ஆல்கஹாலுக்கு நாங்கள் எதிராக இருப்போம். ஏன்னா ஆல்கஹால் வந்து இப்போது சமீபத்திய ஆய்வுகள் படி முன்னெல்லாம் இந்த ரெட் ஒயின் கொஞ்சமாக ஒயின் ஆல்கஹால் சாப்பிட்றது நல்லதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது உலக சுகாதார நிறுவனம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆல்கஹால் வந்து சிங்கிள் ட்ராப் கூட ஆபத்தானது. உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், அதுக்கப்புறம் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இங்கே டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய 2 குழந்தைகளும் இங்கே தான் பிறந்தாங்க. நிறைய நடிகைகளோட குழந்தைகள் இங்கே பிறந்திருக்காங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் 2 குழந்தைகள் இங்கே தான் பிறந்தாங்களா? சிறு குழந்தைகளாக இருக்கும்போதும் நம்ம யாரும் குழந்தைகள் பேசுகிறது இல்லை. அவங்க கொஞ்சம் வளர்ந்துரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா பெற்றோர்கிட்ட பேச முடியாது, ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட பேச முடியாது, ஏன்னா பாடம் நடத்துகிறது தீவிரமாக இருக்காங்க. அடுத்து கல்லூரிகளுக்கு போகும்போது பை த டைம் செக்ஸ் பற்றிய பல்வேறு ஆபாச படங்களும் விஷயங்களும் வந்துடுமே தவிர செக்ஸ் பற்றிய ஒரு ஆரோக்கியமான விஞ்ஞானபூர்வமான கல்வின்றது அவங்களுக்கு போய் சேராது. அப்போது நம்ம இந்து மத கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன் டெம்பிள், அதே மாதிரி கொனார்க், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா செக்ஸ் பொசிஷனும் அதில் பார்க்க முடியும். ஆமாம், விலங்குகளோட பண்ணுற செக்ஸ் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் அங்கே இருக்குது. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு இங்கே. இந்த ஸ்விம்மிங் பூல் இப்போதான் இருக்கா? ரொம்ப நாள் இது ஆரம்பத்துலேருந்தே இருக்கு சார். ஸ்விம்மிங் பூல் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸ்விம்மிங் பூல் நீங்கள் டெய்லி இங்கே தான் குளிப்பீங்களா? எல்லாருமே குளிப்போம். ரெகுலராக அப்படின்னு சொல்ல முடியாது. பல நாட்கள் குளிப்போம், பல நாட்கள் பிஸியாக இருந்தோம்னா லீவ் நாட்கள்னா சௌரியமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் டெய்லி குளிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாச்சு சார். ஆமாம், எங்களுக்கு இது ஒரு மெயின்டெனன்ஸ் உள்ள விஷயந்தான் இல்லையா? ஆமாம், அதுக்கான நபர்கள் பொறுப்படுத்திக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கான இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்னால எனக்கு அந்த ஞாபகம் வருது. அப்படியே இந்த அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு மெதுவாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? இல்லை இல்லை, ஆல்கஹாலுக்கு நாங்கள் எதிராக இருப்போம். ஏன்னா ஆல்கஹால் வந்து இப்போது சமீபத்திய ஆய்வுகள் படி முன்னெல்லாம் இந்த ரெட் ஒயின் கொஞ்சமாக ஆல்கஹால் சாப்பிட்றது நல்லதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது உலக சுகாதார நிறுவனம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆல்கஹால் வந்து சிங்கிள் ட்ராப் கூட ஆபத்தானது. அது பீரா இருந்தாலும் சரிதான், நிறைய பேர் பீர் ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு டிராப் கூட தீமை தான் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் ரொம்ப தெளிவாக வரையறுத்திருக்காங்க. இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம ஊரில் வந்து விஸ்கி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க, பிராந்தி தான் கெடுதல், பீர் ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க. எந்த ஆல்கஹாலும் ஆபத்தானது, அதில் வந்து டிஸ்கஷனே கிடையாது. தீர்மானமாக உலக சுகாதார நிறுவனம் அதை தெளிவாக சொல்லி. இது வந்து உங்களுடைய இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாருங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ் டைப்ல வந்து இங்கே உட்காருவீங்களா? கண்டிப்பாக பலமுறை வந்து உட்காருவோம். சில நேரங்களில் குளிர்காலங்கள்லாம் கொஞ்சம் பார்பக்யூ கூட பண்ணுவாங்க. எங்கள் சன்னு டாக்டர்லாம் சேர்ந்து பார்பக்யூ மாதிரி இங்கே மட்டன் சிக்கன் இங்கே பண்ணுறது. இல்லை, உங்களுக்கு ஒரு டென்ஷனான நேரத்தில் இந்த இடம் ஒரு பெரிய ரிலீஃப். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் நிறைய படிக்கிறவங்களுக்கு படிக்கிறது மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன். படிக்கிறது வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் விட ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். ரிலாக்ஸேஷன் அதான். நீங்கள் டக்குன்னு டைவர்ட் ஆகி படிக்கிறதுல கவனம் செலுத்தி ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் நம்ம போனோம்னா. இந்த மாடி எங்கே போகுது? இந்த மாடி இது வந்து மேல் மாடிக்கு போகுது.
இது என்ன ரூம் சார் அது? இது ஹால். அந்த செகண்ட் ஃப்ளோருக்கான ம். ஹால் இது. கொஞ்சம் இதோ இங்கே இல்லை, இங்கே உட்காரலாம் வாங்க. ம். வாங்க உட்காரலாம் இங்கே. இது உங்க நீங்க உட்காருங்க. நான் சொல்றேன். நீங்க உட்காருங்க. எப்படி உட்காருங்க. இது யார் ரூம் இது? உங்க சன்னிலா ரூமா? சன்னோட ரூம் இது. அப்படியா? சித்தார்த் இல்லையா? சித்தார்த். ம். சித்தார்த். சித்தார்த் வந்து எதுல ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு? அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆ. சிஎஃப்ஏன்னு ஆ. அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஆ. ஃபைனான்ஸ், ஓஹோ. சார்ட்டர்ட் ஃபைனான்ஸ் அனலிஸ்ட், ஆ. சிஎஃப்ஏ சரி. சார்ட்டர்ட் ஃபைனான்ஸ் அனலிஸ்ட்னு. ஆ. தென் இப்போ அவர் ஒரு மேலே ஃபைனான்ஸ் இன்வெஸ்டிங் கம்பெனி தான் மேலே வச்சுருக்காரு. அவங்க உங்க லைனுக்கு வரல. முதல்ல அவர் ஒரு கட்டத்தில் ஃபைனான்ஸ் பண்ணுறது பெட்டர்னு அவர் ஃபீல் பண்ணதுனால அவர் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவருக்கு எது விருப்பமோ அந்த லைனில் அவர் ஃபைனான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபைனான்ஸ் படிச்சுட்டு அதுக்கான ஃபைனான்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிவேதிதா தங்க இல்லையா? இவருக்கு அக்கா. அக்காவா? சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் அவங்க. நீங்க வந்து 2 பேர்ல யாரு செல்லம் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு? அப்படி இல்லை, எங்களுக்கு 2 பேரும் ஈக்குவல் தான். எங்கள் ஒர்க்கிங் ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்கும், நீங்கள் நம்புறதை விட. ஆமா. ஏன்னா இல்ல காலையில் எந்திரிச்ச உடனே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். காலைல 7 மணிக்கு அறக்க பிறக்க ஓட வேண்டியிருக்கும் சில நேரத்தில். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அது முடிச்சுட்டு 9-10 மணிக்கு ஓபிக்கு போவோம். ஓபிக்கு போனால் நைட் 9 வரைக்கும் அங்கே ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஐவிஎஃப் பண்ணுவோம். ஐவிஎஃப் பண்ணிகிட்ருப்போம். ஐவிஎஃப் முடிச்சுட்டு இடையில ஷூட்டிங் இருந்தால் வசந்த் டிவி, சன் டிவி அல்லது இப்போது மெகா டிவியில் கொஞ்சம் ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தேன். மெகா டிவி எங்கேயாவது ஒரு டிவிக்கு போக வேண்டியிருக்கும். ஒரே டைமில் 2-3 டிவி கூட பண்ணியிருந்தோம். சன் டிவி, வசந்த் ப்ளஸ் ராஜ் டிவிலெலாம் கூட ஒரே டைமில் இந்த செக்ஸாலஜி இது நைட்டு போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி நிறைய ஷூட் இருக்கும். பிஸியாக இருப்போம். நாங்கள் வரும்போதே இவங்கெல்லாம் தூங்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட. அப்போல்லாம் அவ்வளோ லேட்டாக வருவோம். வந்த பிறகு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது இருக்கும், அதை பண்ணுவோம். அப்புறம் தூங்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு கட்டத்தில் ரொம்ப ஓடினதெல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் நிறைய டெப்யூட் பண்ணிவிட்டு நான் மெதுவாக ஓபி மட்டும் பார்க்குறேன். காலையில் எக்ஸசைஸ், ஓபி, அப்புறம் நைட் வரைக்கும் ஓபி. இப்போது அப்புறம் நைட்டு முடிஞ்சால் சில நாட்களில் ஷூட்டிங், மற்ற நாட்களில் எக்ஸசைஸ். நீங்கள் இந்த வடபழனி ஏரியாவுக்கு வரது மட்டும் எங்கே இருந்தீங்க டாக்டர்? வெஸ்ட் மாம்பலம் இருந்தோம், லேக் வியூ ரோடில் காமுகோட்டி ஸ்ட்ரீட்னு. அங்கே தான் ஐவிஎஃப் சென்டர் முதல்ல ஆரம்பித்தோம். முதல்ல நாங்கள் வந்து மதுரையிலேருந்து சென்னை வந்தப்போ லாய்ட்ஸ் ரோடில் ஒரு ஃபேமிலி கிளினிக் அப்படின்னு. உங்கள் ஃபேமிலியில் மதுரை தான்? ஆமாம், மதுரை எல்லோரும். நான் ஆனால் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்ததுனால கிட்டத்தட்ட தஞ்சாவூர், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்னு எம்டி கோயம்புத்தூரில் பண்ணேன். ஒவ்வொரு ஊராக மாறிக்கிட்டே இருந்தோம். மரக்காணமில் கொஞ்சம் வேலை செஞ்சோம். கவர்மெண்ட் சர்வீஸில் 2 பேருமே இருந்தோம். வேறு ஊர்களில் வேலை செஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படி மாறி மதுரையில் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன். அப்புறம் சென்னைக்கு வந்தப்போ லாய்ட்ஸ் ரோடில் ஃபஸ்ட்டு கிளினிக். அப்போது பாரதி ராஜா, அவர் கவிஞர் வைரமுத்து அவங்க தான் அதை திறந்து வச்சது. அங்கே அதுலேருந்து அப்புறம் வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு கட்டிடத்தில் தான் அப்போது அந்த காலத்தில் 2000 அந்த டைம் இருக்கும், அதாவது அதுக்கு முன்னாலே இருக்கலாம். அந்த டைமில் நாங்கள் அங்கே தான் ஃபெர்டிலிட்டி சென்டர் அங்கே ஆரம்பித்தோம். ஐவிஎஃப்பும் அங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் காமுகோட்டி ஸ்ட்ரீட். இப்போயும் அது இருக்குது. இப்போ யார்? இப்போ அங்கே வாடகைக்கு விட்டு அங்கே வாடகைக்கு பார்த்துக்கிறாங்க. ஃபெர்டிலிட்டி சென்டரில் அங்கே வாடகைக்கு வேறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்போ தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, கோயம்பேடு. ஸோ அந்த டைமில் இந்த மெயின் ரோட்டில் கொஞ்சம் பெரிய ரோட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தப்போ இந்த ஏரியாவில் கொஞ்சம் வேக்கண்ட் லேண்ட் இருந்து அதை வாங்கிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க பில்டிங் ஏ பிளாக்கில் வி ஹவ் ஸ்டார்டட் ஆகாஷ் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் இதுன்னு அப்படி அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஆமாம், உங்களுடைய காதல் கதையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 2 பேரும் லவ் மேரேஜா உங்களுது? இல்லை, லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான் இது.
அவங்க எந்த பக்கம்? அவங்க மதுரை தான். அவங்க மதுரை தான். அதனால என்ன கேட்டேன், 2 பேரும் மதுரைங்கிறீங்களே, லவ் மேரேஜான்னு கேட்டேன். லவ் மேரேஜ் இல்லை. ஏன்னா நான் வந்து ம். சென்னையில் படித்தேன், ம். அவங்க மதுரையில் படிச்சுட்டு இருந்தாங்க. ம். அது கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலமாக அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே, ஓகே, ஓகே. நிவேதிதாக்கு லவ் மேரேஜா? அது அரேஞ்சுதா? அவங்க இது லவ் மேரேஜ். அது வெரி குட். ஓகே. அவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவங்க வந்து காதல் கல்யாணம். ராதாகிருஷ்ணன் ஆர்த்தோ இல்லையா? அவர் அர்த்தம். அவரு இங்கே தான், அவருடைய கிளினிக் இங்கே தான் இருக்கு, உங்க இடத்துல தான் இருக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அந்த தான் இருக்கு. பக்கம் ஹாஸ்பிட்டலில் அவர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கார். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆக்குபை பண்ணியிருக்கேன். அவர் செகண்ட் ஃப்ளோர். இப்போ இங்கே வந்து ஆகாஷ்ல இருக்கிறது வந்து உங்க டாக்டரும் உங்களுடைய ஒய்ஃபும் இங்கே இருக்காங்க. ஆமாம், ஏ பிளாக் ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டரில் டாக்டர் நிவேதா பார்த்துருக்காங்க. அது ஓபி எல்லாமே அங்கே இருக்குது. மேலே ஐவிஎஃப் சென்டர் இருக்குது. ம். பி பிளாக்ல வந்து நிறைய வார்டு பேஷண்ட்லாம் இருப்பாங்க. ஓபி இருக்குது. ம். அங்கே தியேட்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்பேஷண்ட் அங்கே இருக்காங்க நிறைய. எமர்ஜென்சி ஐசியூ எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே வந்து ரெகுலராக சர்ஜரிஸ் எல்லாம் அங்கே தான் நடக்கும். அந்த பக்கம் ஏ டு Z ஹாஸ்பிட்டல் நாங்கள் சொல்லுவோம், டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்ஸ் ஹெல்த்துன்னு. அதில் ஆர்த்தோவும் மென்ஸ் ஹெல்த், மேல் இன்ஃபர்டிலிட்டி, செக்ஷுவல் ப்ராப்ளம். ம். அதுக்கு பின்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது வந்து மேஜராக இப்போ அந்த சர்ஜரியெல்லாம், மென்ஸ் சர்ஜரியெல்லாம் அந்த பக்கமாக தான் போடுறோம். மென்ஸ் சர்ஜரி ம். அவங்களுக்கான எல்லா கேஸும், ஆர்த்தோ கேஸும் அந்த பக்கம் தான் நிறைய போடுறோம். உங்க ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், அதுக்கப்புறம் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் நிறைய வருவாங்க. பேர் இங்கே டெலிவரி பண்ணியிருக்காங்க. ம். ஏஆர் ரஹ்மானுடைய 2 குழந்தைகளும் இங்கே தான் பிறந்தாங்க. ம். நிறைய நடிகைகளோட குழந்தைகள் இங்கே பிறந்திருக்காங்க. ஓ, ஏ ரஹ்மான் 2 குழந்தைகள் இங்கே தான் பிறந்தாங்களா? ஆமாம், இங்கே பிறந்தவங்க. ம். அவங்க ஜெயராணிக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்க நானே பார்த்துருக்கேன். செக்ஷுவாலஜி ப்ராப்ளம்ட்டு நிறைய பேர் வந்து அமைதியாக போகிறோமோ ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க. நடிகர்கள் நிறைய வந்திருக்காங்க, அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ம். அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கும் போது அது ஓகே தான், அது ஒன்றும் ஆமா. தப்பு இல்லை. ஆமாம். ரொம்ப தயங்குவாங்களா சொல்கிறதுக்கு? செக்ஸ் பிரச்சனையை சொல்ல அவங்க தயக்கம் இல்லை. ஆ. இல்லை, இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வர்றோன்றது அவங்களுக்கு சில நேரங்களில் குழப்பம், தயக்கமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, ஒரு கிசு யாராவது எழுதிடுவாங்க, தேவையற்ற ஒரு பிரச்சனையை யாராவது எழுதிடுவாங்கன்னு பயம் இருக்கலாம். இப்போ இன்னும் டாக்டர், இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய பல பிரச்சனை, உடம்புல நமக்கு பல பிரச்சனை வந்து செக்ஷுவல் விஷயங்களும் ஒரு பிரச்சனை. ஆமாம். ஏன் நம்ம ஊரில் இன்னும் அந்த டேபு இருக்குது? இன்னும் அது ஏதோ பெரிய வெளியில் தெரியக்கூடாத விஷயம், ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னும் அந்த கண்டிப்பாக இன்னும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பாலியல் பற்றி நம்ம நீங்கள் கூட இல்லை உங்கள் குழந்தைகள் கூட என்றைக்குமே நீங்கள் ஓப்பனாக பேசியிருக்க மாட்டீங்க. பேசுறதில்லை. சிறு குழந்தைகளாக இருக்கும்போதும் நம்ம யாரும் குழந்தைகளுக்கு பேசுகிறதில்ல. அவங்க கொஞ்சம் வளர்ந்துரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா பெற்றோர்கிட்ட பேச முடியாது. ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட பேச முடியாது. ஏன்னா பாடம் நடத்துறதுல தீவிரமாக இருப்பாங்க. அவங்க கையில் புறம்போடு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. அடுத்து கல்லூரிகளுக்கு போகும்போது பை த டைம் செக்ஸ் பற்றிய பல்வேறு ஆபாச படங்களும் விஷயங்களும் வந்துடுமே தவிர, செக்ஸ் பற்றிய ஒரு ஆரோக்கியமான விஞ்ஞானபூர்வமான கல்வின்றது அவங்களுக்கு போய் சேராது. அப்போ என்ன பிரச்சனை வந்துடும்னா, அவங்களுக்கு பல சரியில்லாத தவறான தகவல்கள் தான் நிறைய கிடைக்குமே தவிர, விஞ்ஞானபூர்வமான சரியான ஒரு உரையாடல் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. யாருமே நடத்த மாட்டோம். பெற்றோர் நடத்த மாட்டோம், ஸ்கூலில் நடத்த மாட்டாங்க, கல்லூரிகள்லையும் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, குழந்தைகள் வந்து பாலியல் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதுக்கு இது ஒரு காரணம். பின்னால் தவறான பல முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இது முன்னால் இப்படி இல்லை. அதாவது இந்தியர்கள் ஆண்டு கொண்டு இருந்த போது இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அறம், பொருள், இன்பம், வீடு, பேர், இது வள்ளுவர் குறளில் நீங்கள் பார்க்கலாம். அறத்துப்பால், பொருட்பால், அப்புறம் காமத்துப்பால், அப்புறம் வீடு, பேர், கடவுள் அடையிறது. அது மாதிரி வடமொழியிலையும் இதே தான். அர்த்த சாஸ்திரா, அதே மாதிரி தர்ம, இது மனு தர்மா, அர்த்த சாஸ்திரா, காமசூத்ரா, அப்புறம் மேலே வீடு, பேர். அதுக்கு ஈக்குவலாக தான் இங்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கு. பல விஷயங்களில் பார்க்க முடியும். இந்த 3 படிகளை கடந்து தான் தர்மா, அர்த்தா, காமா, அப்புறம் மோட்சா, இந்த படிகளை கடந்து தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும். அப்போ இது எல்லாத்தையுமே இந்து மதத்தினுடைய படிகள். ஆனால்
ஆங்கிலேயர்கள் வந்து 2400 வருடங்கள் 240 வருடங்கள் ஆண்டபோது இந்த படங்கள் ஆபாசம், இந்த இந்த செக்ஸ் என்பது ஒரு ஆபாசம், ஒரு ஆரோக்கியமானவர்கள் பேசக்கூடிய விஷயம் அல்ல, இது தவறு அப்படின்ற கருத்து உள்ள உருவாயிடுச்சு. அப்போது நம்ம இந்து மத கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன் டெம்பிள், அதே மாதிரி கொனார்க், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா செக்ஸ் பொசிஷனும் அதில் பார்க்க முடியும். ஆமாம். விலங்குகளோட பண்ணுற செக்ஸ் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் அங்கே இருக்குது. இந்த கோயில்களுடைய கோபுரங்களில் இருக்குது. அப்போது இந்து மதம் வந்து இந்த செக்ஸை வந்து ஒரு தவறானதுன்னு என்னைக்காவது நினைக்கவே இல்லை, நினைக்கல. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இது ஒரு தவறு, இதை பற்றி நல்லவங்க பேசக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கு எதிரானதுன்ற ஒரு உணர்வும் பின்னால் கொண்டு வர உருவாயிடுச்சு. அதனால நிறைய பிரச்சனை இன்னி வரலாம் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்போது மாதவிலக்கு என்பது ஒரு இயல்பான இயற்கை சுழற்சி. அது ஒரு தீட்டு, ஒரு தவறான பொருள் அல்ல. அது வந்து ஒரு கழிவோ தவறான பொருளோ அல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாதவிலக்கு வர்ற பெண்கள் வந்து கோயிலுக்கோ பூஜை அறைக்கோ போக மாட்டாங்க. போய் பாலை தொட்டால் கெட்டு போயிடும், இல்லை இன்னும் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, கைனகாலஜி டாக்டர்ஸு கோயிலுக்கு போகிறதுக்கோ அந்த பூஜை அறைக்கு போகிறதுக்கோ இப்பயும் யோசிக்கிறாங்க. டாக்டர்ஸுக்கே இந்த நம்ம எத்தனை கைனகாலஜிஸ்ட் வந்து நீங்கள் பூஜை அறைக்கு போகிறீங்க, ஏன்னா காலங்காலமாக அந்த நம்பிக்கையை உடைக்க அவங்க தயாராக இல்லை. அவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும். சயின்ஸுக்குள்ளே அவங்க படித்தாலும், ஆனால் அவங்களுக்கு உள்ள ப்ராக்டிக்கலாக போகும்போது சிக்கல்கள் இருக்குது. மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்காது, போகக்கூடாது, செய்யக்கூடாது இல்லை. அதனால் விஞ்ஞானபூர்வமான பல விஷயங்கள் நம்ம சொல்லணும். இது வந்து அங்கே சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காங்கிரஸ் காந்தி கீழே அவங்க போய் பார்க்குறாங்க. அந்த கொனார்க்கு அந்த டெம்பிள் ஃபுல்லாகவே ஒரு 5 கோபுரங்கள் இருக்கும். அது மலைகள் சுற்றி இருக்கும். அதனால தான் அதை வந்து யார் கண்ணிலையும் படாமல், ஆங்கிலேயர் கண்ணிலெல்லாம் படாமல் தப்பிச்சது. அப்போது காங்கிரஸ் ஆட்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆபாசமாக இருக்குது. அது இந்த வசந்த் டிவிலெலாம் முதல்ல இந்த ரகசிய கேள்வி வர்றதுக்கு முன்னால் அதான் வரும். ஏன்னா பறந்துக்கிட்டே செக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் படங்கள் இருக்கும். இதெல்லாம் இயல்பாக பண்ணுறதே கஷ்டம், அப்படி இருக்கும். அந்த படங்கள் இருக்கும். அப்போ காந்திகிட்ட அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ ஆபாசமாக படங்கள் இருக்குது, கோயில் சிற்பங்கள் இருக்குது, இது இந்து மதத்துக்கே அவமானம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ காந்திக்கு சரி அதை இடிச்சிருங்கன்னு சொல்லிடுறாரு. அப்போது அந்த குண்டர்கள் இடிக்க வரும்போது ரவீந்திரநாத் தாகூர் காந்திகிட்ட பேசுகிறாரு, ஐயா நீங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் செக்ஸே பண்ணலைன்னு கூட நம்பலாம், ஆனால் இதெல்லாம் இடிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, தார்மீகம். முன்னோர்கள் அப்படி ஒரு கோயிலை பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதனுடைய கோபுரங்கள் இப்படி இருக்குது. இது வந்து இந்து மதத்துக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிரானதும் சரி, இடிக்கிறதுக்கான உரிமை நமக்கு யாருக்குமே இல்லை, நம்ம அது பண்ணக்கூடாதுன்னு தடுத்த பிறகு காந்தி அதை தடுத்துருவார். அப்போது பல கோயில்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், அற்புதமான சிற்பங்களை பார்க்க முடியும். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா தப்பு, இவன் அப்படி நினைக்கிறான். நார்மலாக பார்த்தா அழகாக தான் இருக்குது. இந்து மதத்தினுடைய 3 படிகள், கடவுளை அடையிறதுக்கு அல்லது மோட்சத்தை அடையிறதுக்கான 3 படிகளில் அது ஒரு படி. ஆனால் நம்ம என்ன குழப்பம் இருக்குன்னா, நடைமுறையில் மனம் திறந்த ஒரு சரியான உரையாடல் நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம நடத்த முடியும். ஆரம்பத்துலேருந்து அப்படி இல்லைங்கிறதுனால அதனால அந்த பிரச்சனைகள். இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கு, பிரைட்டா இருக்கு. இது ஒரு ரூம் இல்லையா? இது என்ன அப்படியே ஸ்விம்மிங் பூல் பார்த்து வியூ பார்க்குற மாதிரி வியூ இருக்கும். பொதுவாக அந்த ரூம்ஸ்ல இருந்து ஸ்விம்மிங் பூல் பார்க்குற மாதிரியான நல்லா இருக்குது. நல்லா இது உட்காரலாமா? வாங்க உட்காருங்க. டேபிள் மேல இது நீங்க மிஸ்ஸஸ் மேடம், அதுக்கப்புறம் சித்தார்த் இது சிறு குழந்தையா இருக்கும்போது சித்தார்த், நிவேதிதா, அவங்க ஜெயராணி. எந்த வயசுல எடுத்துருங்க இது? இது வந்து ஒரு 5 வயது 6 வயது இருக்கும்போது ஸ்கூலில் அவங்க போகும்போது ஸ்கூலுன்னும் போது ஞாபகம் வருது. நீங்கள் என்னைக்காவது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அழைச்சி போய் கொண்டு விட்டுருக்கீங்களா? நான் தான் உங்க ரெகுலராக கொண்டு வரேன், 2 பேரும் அந்த காலத்தில். ஆமாம். எங்கே படித்தாங்க ஸ்கூலில் 2 பேரும்? வெஸ்ட்மாம்பலம் இருக்கும்போது அவங்க ரஜினிகாந்தோட ஸ்கூலில் கொஞ்ச நாள் இருந்தாங்க, இதில் இருந்தாங்க. சர்ச் பார்க்கில் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தாங்க 2 பேரும்.
அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட அந்த ஸ்கூல் அவங்க ஒய்ஃபு ஆசிரம். ஆஷ்ரமில் கொஞ்ச நாள். அப்புறம் இந்த பக்கம் வந்த பிறகு கல்லூரிக்கு போன பிறகு தான் அவங்களே கார் ஓட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது கல்லூரி பஸ் வந்து கூட்டு போயிடும். ஸ்கூல் இருக்க வரைக்கும் நாங்கள் அந்த வேலையை ஒரு வேலையாக செய்வோம். காலையில் அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும். அது ஒரு முக்கியமான வேலையாக தான் செய்வோம். அப்போ ஸோ அப்பயே பொறுப்பான அப்பாவும் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். கண்டிப்பாக அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டு வர்றதெல்லாம் அது ஒரு முக்கியமான, எந்த நேரம் ஆனாலும் அந்த வேலையில் சேர்த்து செய்கிறதா இருந்தது. சென்னை ஸ்டாண்டில் படிச்சுட்டு அப்புறம் மெட்ராஸ் வந்தீங்க. அவங்க மதுரையில் படிச்சுட்டு சென்னை வந்தாங்க. ஸோ இந்த பயணம் வந்து ரொம்ப நெடிய பயணம். அது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு அவங்களும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு மாடஸ்ட் பிகினிங்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஆரம்பிச்சு அந்த ஆரம்பம் முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டிடுச்சு. 30 இயர்ஸ் தாண்டிடுச்சு. இப்போ நினச்சி பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கா? எப்படி இருக்கு உங்க லைஃப்? ஏன்னா இந்த லைஃப் வந்து எங்கேயோ ஆரம்பித்த வாழ்க்கை. கண்டிப்பா. என்ன இப்படி ஒரு பெரிய ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு செக்ஷுவாலஜிஸ்ட் நீங்க. மேடமும் அப்படி பெரிய கைனகாலஜிஸ்ட், செக்ஷுவாலஜிஸ்ட் அவங்களும். உங்கள் டாக்டர் இப்படி ஒரு ஃபேமிலியே கிட்டத்தட்ட உங்களுடைய ஃபீல்டுலேயே உருவாகி ஒரு பெரிய எம்பையர் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டீங்க. உங்கள் ஃபீல்டில் சொல்கிறேன். இது மன நிறைவாக இருக்கா? நீங்கள் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிறைய தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக நாங்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா சார், நமக்கு மக்களுக்கான அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அற்புதமான விஷயங்களை. இந்த வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அல்லது எல்லாமே தானே நடந்தது அவங்க வாழ்க்கையில்? இல்லை, நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். அடுத்தடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். பண்ணிட்டு முயற்சி எடுத்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருந்தோம். அங்கே வாய்ப்புகள் வரும்போது அதை பண்ணோம். நிறைய பிரச்சனைகள் தடங்கல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் எப்பயும் போல். அதெல்லாம் தாண்டி தான் வந்தோம். இப்போது ஒரு நல்ல செட்டப் இருக்குது. அதை நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக இப்போது பண்ணிகிட்ருக்கோம். நல்ல இப்போ அது நாங்கள் உட்காந்து அதை முழுமையாக எங்களால் பண்ண முடியும். காலையில் 10 o'clock போனால் நைட் 9 வரைக்கும் நான் பார்க்குறேன் பேஷண்ட்ஸை. தியேட்டரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஐவிஎஃப் பண்ணுறாங்க. இது வந்து இப்போது அதை நாங்கள் முழுமையாக அதை செய்கிறோம். அந்த பணியை வந்து செய்ய முடியுது. அதாவது உலகத்தரத்தில் ஒரு செக்ஷுவல் மெடிசன் இந்தியாவில் கொண்டு வர்றது, அது டாக்டர் அடைக்கன் தான் அந்த திறந்து வச்சார். வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார் அடைக்கன். அப்போ தான் அவர் வந்து இங்கே திறந்தார். இவங்கெல்லாம் இருந்தாங்க கூட. அப்போ திரு வைரமுத்து அவர்கள், அதே மாதிரி திரு வசந்த் அவர்கள் எல்லாம் இருந்தால் அதை திறந்தாங்க. அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஐவிஎஃப் சென்டராக முதல்ல ஆரம்பித்தோம். அது ரொம்ப 2005-06 அதில் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 60,000 குழந்தைகள் பிறந்து போயிருக்காங்க இங்கேருந்து டெலிவரி ஆகி. ரொம்ப ஒரு தரமான சிகிச்சையை கொடுத்துட்ருக்கோம். அஃபோர்டபுளான காஸ்ட்டில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் உங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டாஃப் இருப்பாங்க, இன்க்ளூடிங் டாக்டர்ஸ். டாக்டர் சேர்த்து நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் சொல்கிறீங்களா? இவங்க எல்லாம் சேர்த்து மொத்தமாக சொல்லி 200 வரைக்கும் இருக்கலாம். 200 வரலாம் இருக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து செக்ஷுவாலஜி ஸ்பெஷலைஸ் பண்ணி படித்த போது உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்லலையா? ஏன்னா இன்றைக்கும் அந்த சமூகத்தில் வந்து அந்த காலத்தில் இன்னும் மோசமாக பேசப்பட்டிருக்கோம். அப்போ இருக்கும்போது எல்லாரும் வந்து ஆர்த்தோ வேறு எதுவும் படிக்கும்போது ஏன் நீ இதை படிக்கிற அப்படின்னு ஒரு சராசரி அப்பா அம்மாவாக உங்களுக்கு கேள்வி விட்டுருக்காங்களா? இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது எல்லாம் ரொம்ப தெரியாது. நம்ம டாக்டராக வந்தோம். ஒரு ஃபர்டிலிட்டியில் நான் தான் இந்தியாவில் முதல் பிஹெச்டி. இன்ஃபர்டிலிட்டியில் நான் தான் முதல் பிஹெச்டி இந்தியாவில். ஃபர்டிலிட்டியும் செக்ஸாலஜியும் சேர்த்து ஆரம்பித்தோம். முதல்ல வீட்டிலலாம் ஒன்றும் அவங்களுக்கு இதை பற்றி ஒரு தடை. ரெண்டாவது நாங்கள் வந்து இல்லை, எனக்கு அந்த தடையெல்லாம் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப சயின்டிஃபிக்கான ஆள். செக்ஸை பற்றி ஆபாசமான ஜோக்கோ பெண்கள்கிட்ட கிண்டலாவோ கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு சயின்ஸ். இதில் ஆபாசத்துக்கோ ஒரு நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது இதுக்கெல்லாம் கூட இடம் இல்லை. இது பல்வேறு, எப்படி உங்களுக்கு ஜுரம் அடித்தா அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்குறோம், இல்லை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அவங்க பிரச்சனையை தீர்க்குறோமோ அதுபோல் அவங்களுக்குள்ள பாலியல் பிரச்சனைகளை சரி செய்வது. நாங்கள் ரொம்ப சயின்டிஃபிக். நான் எல்லா விஷயங்களையும் இதில் மட்டும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக
நிறைய பேர் ஒரு சயின்டிஃபிக் டிகிரி வாங்கிடுவாங்க, ம். நடைமுறையில் அவங்க அன்சயின்டிஃபிக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப கராரான இல்ல சயின்டிஸ்ட். அதுல என்ன விஷயம்னா, உங்களுக்கு சின்ன வயசுல மிகப்பெரிய பக்குவம் வந்துருச்சு, மெச்சூரிட்டி வந்துருச்சு. நம்ம இதைத்தான் செய்யணும் அப்படி திடமா, நம்ம இதை இப்படிதான் செய்யணும். இதுக்கு விமர்சனங்கள் எப்படிலாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். இந்த 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 துறையை வந்து மற்ற துறை மாதிரி சகஜமா எடுத்துக்க மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் இல்ல இதுதான் என் பாதை, இதுதான் என் பயணம்னு எடுத்தீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயம். உங்களுடைய பெரிய லாங் ஜேர்னில நான் பார்த்தது என்னன்னா, நீங்க ஒரு கன்விக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த கன்விக்ஷனோட நீங்க போயிட்டீங்க. அதுல போய் இதுதான் இந்த இந்த ஃபீல்டுல வந்து நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் அதை செஞ்சு சாதிப்பேன். அத நீங்க கடைசி வரை உறுதியா இருந்திருக்கீங்க இல்லையா? நன்றி, நன்றி சார். இல்லையா? இல்லை எங்களை தெளிவு சார். நான் வந்து சயின்டிஸ்ட்டு, ம். சயின்டிஃபிக்கான பார்வை உள்ள ஆளு. எனக்கு வந்து செக்ஸாலஜியும் இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் ம். ஒரு சேவை செய்வதற்கான அல்லது ஒரு மக்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவே தவிர ம். இதில் ஆபாசத்துக்கே இங்கே உள்ள ஒன்றும் இடமே இல்லை. ஏன்னா நான் இப்போ எல்லாரோடையும் பேசுகிறேன், பேஷண்ட்டோட ஆபாசமான விஷயங்களை நாங்கள் பேசுகிறதே இல்லை. அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறோம். அதாவது இதனுடைய அளவு எவ்வளவுன்னு பாருங்கள். 40 வயதுலேருந்து 70 வயதுள்ள 45% ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கும். 80-90% பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதில்ல. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் 60% பேருக்கு ஆண்மை குறைவு. அப்போது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சிக்கலான பாதை இது. அப்போது இது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக நம்ம அணுக வேண்டிய ஒரு ஏரியாவே தவிர இது வந்து நம்ம மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு செக்ஸியான விஷயம் அல்ல. சமூகத்துக்கு பயந்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வேண்டியதில்லை. விஞ்ஞானம் நம்ம சயின்டிஸ்ட்டு சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான். அதனால் எனக்கு இதிலெல்லாம் மற்ற துறைக்கு இந்த துறைக்கு எந்த வித்தியாசமே இல்லை. இது ஒரு சயின்ஸு, மற்ற சயின்ஸ் மாதிரி ஹார்ட் மாதிரி இதுவும் ஒரு சயின்ஸு. உங்கள் டாக்டர் வந்து தொழில் ரீதியான சந்தேகங்கள்லாம் அப்பப்போ கேட்டுப்பாங்களா உங்கள்கிட்ட? பொதுவாக அந்த மாதிரி நாங்கள் எங்கிட்ட கேட்கல, ப்ராபப்ளி டாக்டர் ஜெயராணிகிட்ட கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பெக்குலியர் கேஸ் வருது, புதுசாக வருது, அவங்க சொல்கிற ப்ராப்ளம் அந்த சிம்டம்ஸ்லாம் புதுசாக இருக்குது, இது எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது உங்கள்கிட்ட டாக்டர் ஜெயராணிகிட்ட கேட்கலாம். சில நேரங்களில் வேறு ஏதாவது உங்கள் மனைவியே உங்களை கேட்பாங்க சமயத்தில்? எல்லாம் நாங்கள் பேசுவோம். ஆமாம், செக்ஸாலஜி கான்ஃபரன்ஸ்லாம் போகிறோம். சில நேரங்களில் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. புதுசாக இருக்குது, செக்ஸாலஜி சம்மந்தப்பட்ட கேசஸ் வந்தது, இல்லை ஏதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ் வந்தால் அந்த மாதிரி என்கிட்ட டாக்டரை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. பெண்கள் எக்ஸாமினேஷன் செக் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணுறதில்ல, அதை இவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். அவங்க டாக்டரை பாருங்கள், டாக்டர் ஜெயராணி எல்லாம் நிவேதா பாருங்கன்னு அவங்க பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இது ஒரு சயின்ஸ் தானே. எல்லாருமே இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம் சென்னையில், இன்ஃபர்டிலிட்டி அண்ட் செக்ஷுவல் மெடிசன் தனித்தனியாக. அதை தவிர ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் பாலியல் ரீதி கான்ஃபரன்ஸு, இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கான கான்ஃபரன்ஸ் எல்லாம் எல்லா வருடமும் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது எல்லாருமே ஓரளவுக்கு இது துறையில் அப்டேட்டடாக இருப்பாங்க, யாரும் விட்டு போனவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த அழகான மாலை வேளையில் உங்கள் வீட்டுக்கு வந்தது, பல விஷயங்களை பார்த்தது, இது வெறும் பொழுதுபோக்காக எனக்கு படலை. இதில் உங்கள்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நம்ம வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கும் நம்ம நிறைய ஷேர் பண்ண போகிறோம். ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லி புரிய வைக்கிறீங்க, அது பெரிய விஷயம். அது டாக்டர்ஸ் பேசுறது பல பேருக்கு புரியாது, அந்த மாதிரி நிறைய டாக்டர்கள் உண்டு. நீங்கள் வேறு மாதிரி, நீங்கள் அதுதான் உங்கள் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை நீங்கள் பேசுனீங்க. உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.